ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப்பிட்ட மாதிரியும் இருக்கணும், பட் நமக்கு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மெயினாக எக்கு க்ரோத்தில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, சரியாக பீரியட்ஸ் வர மாட்டேது, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது எக்கோட சைஸ் கம்மியாக இருக்குது, இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை பயிர் பார்த்திங்கன்னா ஃபோலிக் அதிகமாக இருக்கக்கூடிய பயிரில் முக்கியமானது இந்த பச்சை பயிர். அதை வச்சு செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு பச்சை பயிர் வந்து ஒரு 1.25 டம்ளர் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர், அரை டம்ளருக்கும் கம்மியாக வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசி போடும்போது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிறிஸ்பி அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் பச்சை பயிர் வச்சு கூட நீங்கள் இதை செய்யலாம். இதை வந்து தண்ணி மூட்டி ஒரு 5-6 மணி நேரம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஊற விட்டுருங்க. இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு எதுக்கு வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். ரொம்ப 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 ஹெல்த்தியானது இந்த பச்சை பயிறு தோசை. இதை வந்து பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது ஒரு ஆந்திரா ரெசிபி, பட் நம்ம இந்தியாவிலே இருக்கக்கூடிய வெஜ் ஹோட்டல்லலாம் இது தாராளமாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. இது செஞ்சு பழக்கம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை வந்து உங்கள் டயட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நான் மிக்சியில் தான் இதை அரைக்க போகிறேன். ஸோ நல்லா 4-5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் இது 2 தான் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம காரத்துக்கு வந்து போட போகிறோம். ஜீரகம் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம், இந்த 4 விஷயங்கள் மட்டும் போதும் இந்த பெசரட் தோசைக்கு. மற்றபடி கருவேப்பிலை, புதினா, இது மல்லி இதெல்லாம் போடுறதுனா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், பட் பேசிக்காக இந்த ஐட்டம் போதும். இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம், பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நைஸாக அரைப்படும். எடுத்தோடனே நிறைய தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்றுக்கும், கொஞ்சம் அங்கங்கே குருணையாக. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து இதை எடுத்துக்கோங்க. இது வந்து மெயினாக யாருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிசிஓடி இருக்கவங்களுக்கு கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவு வந்து நமக்கு அரிசி மாவு இந்த மாதிரி அதிகமாக உணவுகள் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது, மாவு சத்து இருக்கக்கூடியது. இந்த பச்சை பயிரும் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் தான், பட் இதில் அந்த அளவுக்கு மாவு சத்து கிடையாது. ப்ரோட்டீன் நிறையா இருக்கும், கூடவே ஃபோலிக்கும் நிறைய இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வெங்காயம் வந்து மேலே போட்டு செய்ய போகிறேன். பெசரட் எப்பவுமே ப்ளெயினாக சாப்பிடும்போது ரொம்ப சப்புன்னு இருக்கும். இதை நம்ம புளிக்கெல்லாம் வைக்க மாட்டோம், அப்படியே மிக்சியில் அரைச்சி நம்ம ஊற்ற போகிறோம். ஒரு 4-5 மணி நேரம் புளிச்சிட்டு, 4-5 மணி நேரம் ஊறிட்டு அப்படியே நீங்கள் தோசை ஊற்றுறதுனால இது நமக்கு புளிக்க வைக்காதனால கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் தூவி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 2-3 கூட சாப்பிட்டுக்கலாம். நமக்கு அரிசி மாவு தோசை மாதிரி இது நமக்கு வந்து பயப்பட தேவையில்லை. நமக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், எக்கு க்ரோத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபோலிக் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு. இதுக்கு தொட்டுக்க எது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி, சாம்பார் இதை விட கார சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காரமாக செய்யக்கூடிய சட்னி இல்லை மற்ற சாம்பாருமே நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் அந்த தேங்காய் சட்னி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும்ல, அதனால் காரமாக இருக்கக்கூடியது வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். பட் நான் காரம் சாப்பிட மாட்டேன்னா தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப 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 நல்லது. வாரத்தில் 3-4 நாள் இந்த தோசை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், எக்கு க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், பிசிஓடி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அது கரையிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், ஃபோலிக்கும் நிறைய இருக்கக்கூடியது, நிறைய சத்து இருக்கக்கூடியது இந்த பச்சை பயிறு தோசை. இதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு மத்தியானம் வச்ச வந்து மட்டன் குழம்பு இருந்துச்சு, அது வச்சு தான் இந்த தோசை சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்ட்க்கும் இது ரொம்ப 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 நல்லது. ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பயிறு வகைகள் சேர்த்துக்கணும். நீங்கள் இதை வந்து இப்படி தான் சேர்க்கணுன்னு கிடையாது, வேக வச்சு சாப்பிடலாம், முளைக்கட்டி வேக வச்சு சாப்பிடலாம். நிறைய டைப் இருக்குது. இது ஒன் ஆஃப் த டைப் ஈஸியாக டின்னர் செய்கிறதுக்கு. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.